குட் மார்னிங்ப்பா. லவ் யூ. என்னோட வாய்ஸ் கேட்குதா? ஓகே. ஸோ நம்ம வந்து இன்னிலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இன்ச் பை இன்ச்சாக ஒன்று ஒன்றா நம்ம வந்து ChatGPT வந்து ஒரு 5% மட்டும் ChatGPT யூஸ் பண்ணி, பிகாஸ் ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அது கூட தேவை கிடையாது, அது கூட மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு ஒரு விஷயமும் நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வந்து எழுதலாம், கோடு வந்து எழுதலாம், ஸோ அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எடுக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸோ அதை நல்லா லிசன் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஓனாகவே கோடை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களால் வந்து ஏஐ இல்லாமல் கோட் பண்ண முடியும். ஓகே. ஸோ மீன்ஸ் இப்போ ஏஐ இல்லாமல் நீங்கள் வந்து கோட் பண்ண கற்றுக்கிட்டா தான் உங்களோட ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களோட ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏஐலாம் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே. ஃபவுண்டேஷன் மீன்ஸ் நீங்கள் வந்து சும்மா வந்து நம்ம ரியாக்டில் வந்து பேசிக்ஸ் தெரியும், MongoDB கனெக்ட் பண்ண தெரியும், கொரி எழுத தெரியும், சும்மா ஒரு க்ரெட் ஆப்ரேஷன் பண்ண தெரியும், இதெல்லாம் நான் ஈஸியாக பண்ணிடலாம், ஜஸ்ட் சிம்பிளாக வந்து ஒரு அத்தன்டிகேஷன் நம்ம பண்ணிடலாம், இது எல்லாமே ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் கிடையாது. ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களால் ஓனாகவே கோட் ரைட் பண்ண முடியணும். நீங்கள் என்ன ஒரு கான்செப்டில் கொடுத்தாலுமே ஓனாகவே உங்களால் கோட் பண்ண முடியணும். ஸோ அதேமாரி கோட் பண்ண முடிஞ்சால் தான் உங்களோட ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க, ஓகே, அதாவது ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே வந்துடணும். இப்போ வந்து எந்த ப்ராஜெக்ட் கொடுத்தாலுமே என்னால் பண்ண முடியும், எந்த ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் என்னால் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ அப்படிங்கிற கான்செப்ட் MERN ஸ்டாக்கில் மட்டும் இல்லை, எந்த விதமான லாங்குவேஜில், மீன்ஸ் ஜாவாவாக இருக்கட்டும், ஸ்ப்ரிங் பூட்டாக இருக்கட்டும், Vue.js-ஆக இருக்கட்டும், Next.js-ஆக இருக்கட்டும், இல்லை நெக்ஸ்ட்டில் ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் இருக்கட்டும், இல்லை .NET-ல் கொடுத்தாலும், எந்த லாங்குவேஜில் கொடுத்தாலும் என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரணும். அப்படி வந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு டெவலப்பர்னே அர்த்தம். ஓகே. எனக்கு MERN மட்டும் தான் தெரியும், நான் MERN மட்டும் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷனே ஸ்ட்ராங் ஆகலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். தெரியாமல் எப்படி அதில் ப்ராஜெக்ட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட .NET-ல கொடுக்குறாங்க அப்படின்னா ஜஸ்ட் 1 வீக்கில் .NET-ஓட பேசிக் செட்டப்ஸ்லாம் கற்றுக்கிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், கூகுள், ஏஐ, ChatGPT யூஸ் பண்ணி நான் .NET-ல என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் பண்ணிடுவேன், என்னால் பண்ண முடியும். ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி இப்போ கற்றுக்கிட்டு படித்து உங்களால் என்ன பண்ண முடியும், .NET-லேயும் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து ஒரு டெவலப்பரோட திங்கிங்காக இருக்கும். ஸோ அதனால வந்து உங்களோட ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறத அப்படியே லிசன் பண்ணிக்கிட்டு எழுதி வச்சுக்கிட்டு ஸ்ட்ராங்காக என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்தந்த பார்ட், நான் இப்போ வந்து நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் இந்த கான்செப்ட் நடத்துகிறேன் அப்படின்னா அந்த கான்செப்டை அப்போவே பண்ணி பார்த்துருங்க. ஸோ அப்போ தான் உங்களால் வந்து அதை வந்து மெயினில் வச்சுக்க முடியும். ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி வந்து ப்ராஜெக்டை வந்து காட்டியிருப்பேன். ஓகேவா. ஜஸ்ட் வந்து இதுமாரி ஒரு பேஜ் செட்டப் பண்ணிவிட்டு, இதுமாரி பேஜ் வந்து அழகாக செட்டப் பண்ணிவிட்டு ஒரு ஹோம் பேஜ் செட் பண்ணிட்டு கெட் ஸ்டார்டர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டேஷ்போர்ட்ஸ் வந்து வரும். ஸோ இதில் வந்து இந்த ஃபார்ம் செட் பண்ணுறது, தென் இந்த சைட் பாரு, இந்த டாப் பாரு, இதெல்லாமே எப்படி செட் பண்ணுறது. ஸோ இதில் வந்து ஃபார்மை ஃபில் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ ரீசெட்டு, சப்மிட் பட்டன் வைக்க போகிறோம், அண்ட் வியூ பேஜ் வந்து நம்ம வைக்க போகிறோம். ஸோ டேட்டாபேஸில் மீன்ஸ் ஒரு டேபிளில் நம்ம வந்து வியூ பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஒரு ப்ராஜெக்டாக நமக்கு வந்து இருக்க போகுது. ஓகே. ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை நம்ம செட்டப் பண்ண போகிறோம். அதாவது ஃபோல்டர் செட் பண்ணிட்டு பேக்அண்டில் சர்வர் எக்ஸ்பிரஸ்.js இன்ஸ்டால் பண்ணிட்டு சர்வரை எழுதிட்டு, தென் MongoDB கேம்பஸ் இருக்குல்ல, இந்த க்ளவுடு டேட்டாபேஸ், MongoDB அட்லஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், அதில் எப்படி ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது, அதில் வந்து எப்படி URL நம்ம கெட் பண்ணி எடுக்கிறது, அந்த URL-ஓட எப்படி சேர்த்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா. நம்ம வந்து அந்த லோக்கல் MongoDB யூஸ் பண்ண போகிறது கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. MongoDB கேம்பஸில் இருக்கக்கூடிய லோக்கல் டிபி, அந்த 20117 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ல, அந்த இது வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம க்ளவுடு MongoDB யூஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்மளால் ஹோஸ்ட் பண்ண முடியும், ஆன்லைனில் இதில் வெர்சல்லையோ ரெண்டர்லையோ நம்மளால் ஹோஸ்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ நம்ம வந்து 27017 இந்த இதை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் உங்களுக்கு க்ளவுட் டிபின்னு நம்ம சொல்லுவோம். கிளஸ்டர் 0.DWE4E1W இருக்குல்ல, இதுதான் நமக்கு க்ளவுடு. ஸோ அதாவது அந்த ஃபோல்டர் செட்டப் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம்.
ஓகே, ஸோ இது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிளியர் கட்டாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகே ஓகே, ஸோ தென் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ நான் வந்து க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து என்னோட கிட்டப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவுமே உங்களுக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னா கிட்டப்பில் தான் இருக்க போகுது. ஓகேவா, ஸோ அதனால் வந்து நான் கிட்டப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து புதுசாக ஒரு ரெப்போசிட்டரி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து ஜாப் ட்ராக்கிங் அப்ளிகேஷன். ஓகேவா, ஸோ நம்மளோட ப்ராஜெக்டோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் ட்ராக்கிங் அப்ளிகேஷன். அதாவது உங்களோட ஜாபை ட்ராக் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஜாப் ட்ராக்கிங் ஆப் வித் மெர்ன் ஸ்டாக் அண்ட் டைம் சேசர். ஓகே, ஸோ அதனால் வந்து நான் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜாப் ட்ராக்கிங் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகே, ஸோ அது வந்து அது அவைலபிளாகவும் எனக்கு வந்து இருக்குது. நீங்கள் வந்து என்றைக்குமே கிட்டப் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணக்குள்ள நீங்கள் வந்து ஸ்மாலில் தான் போடணும், கேப்ஸில் போடக்கூடாது. ஓகேவா, அதை பிரெயினில் வந்து ஏற்றிக்கோங்க. ஸ்மாலில் தான் போடணும், கேப்ஸில் நம்ம போடக்கூடாது. ஓகேவா, ஸோ அதை அந்த கான்செப்ட் வந்து கிளியராக வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகே, இப்போ இதில் வந்து டிஸ்கிரிப்ஷன்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம். இதில் ரீட்மி ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று இருக்குது. இந்த ரீட்மி ஃபைலையும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கொடுத்துக்கிறேன். ஓகே ஓகே, ஜாப் ட்ராக்கிங் ஆப் கிளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து 2 ரெபாசிட்டரி நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். அதாவது ஃப்ரண்ட் எண்டுக்கு ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணணும், பேக் எண்டுக்கு ஒரு ரெபாசிட்டரி நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். அதை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட், அதாவது கிளைண்ட்ல ஒன்று இருக்கும், சர்வருக்கு ஒரு ரெபாசிட்டரி இருக்கும். ஸோ அதேமாரி நம்ம வந்து கிரியேட் பண்ணாதான் நம்மளால வந்து ஆன்லைனில் வந்து ஹோஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி லெவல் ஆஃப் திங்கிங்கும் கூட. ஓகே, ஸோ வந்து ஜாப் ட்ராக்கிங் ஆப் கிளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். கிளைண்ட் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட். ஓகேவா, ஸோ ஃப்ரண்ட் எண்டுக்கு உள்ளது நான் வந்து இப்போ வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து இந்த ரீட்மி ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். ஏன் ரீட்மி ஆஃப் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா இதில் நான் ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ணக்குள்ள ரியாக்டில் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரீட்மி வரும். ஓகேவா, ரைட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணக்குள்ள ரீட்மி வரும். அந்த ரீட்மி வந்து வரலன்னா நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணக்குள்ள இந்த ரீட்மி ஃபைலை ஆஃப் பண்ணி வச்சிருங்க. ஓகேவா, வச்சுட்டு ஸோ இதில் வந்து வேறு எதுவுமே கொடுக்க வேண்டாம். விசிபிலிட்டி பப்ளிக்கில் இருக்கணும். ஸோ பப்ளிக்கில் எடுத்துகிட்டு கிரியேட் ரெபாசிட்டரி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ரெபாசிட்டரி வந்து கிரியேட் ஆகிடும். ஓகே, ரெபாசிட்டரி வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு ரெபாசிட்டரி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இன்னொரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜாப் ட்ராக்கிங். ஓகே, ஸோ கிளைண்ட்டுக்கு பதிலாக சர்வர்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இது வந்து எனக்கு சர்வர். விசிபிலிட்டி பப்ளிக்கு. இதில் வந்து ரீட்மி ஃபைல் இருக்கட்டும். ஏன்னா எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணக்குள்ள எக்ஸ்பிரஸில் ரீட்மி ஃபைல் வராது. ஸோ அதனால இந்த ரீட்மி ஃபைலை நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கிரியேட் ரெபாசிட்டரி. ஸோ கொடுத்தேன் அப்படின்னா ரெபாசிட்டரி வந்து இதுக்கும் எனக்கு வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேவா, ஸோ கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ தென் இதை வந்து நான் வந்து வேற ஒரு இப்போ இதுதான் வந்து ரெபாசிட்டரி வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா, ஸோ உங்களோட ப்ராசஸ் வந்து இதோட முடிஞ்சிடும். ஓகே, ஸோ பட் எனக்கு வந்து நான் ஓகே, ஸோ ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஓகேவா, ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்குமே ரெபாசிட்டரிஸ் வந்து கிரியேட் பண்ண தெரியும்ல எல்லாருக்கும். அதில் யாருக்காவது ஏதாவது இஷ்யூ இருக்கா? எல்லாருக்குமே ரெபாசிட்டரிஸ்க்கு வந்து கிரியேட் பண்ண தெரியும்ல கிட்டப்ல. ஓகே, டன். ஸோ இப்போ வந்து நான் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா, ஜஸ்ட் இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட சிஸ்டமில் நான் க்ளோன் பண்ணும் இல்லையா. ஜஸ்ட் நான் வந்து என்னோட இதுக்கு போயிட்டு என்னோட இதில் ஓன் போயிட்டு இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ என்னோட டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிட்டு கிளியர் கொடுத்துட்டு இதில் வந்து நான் க்ளோன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, கிட்ட க்ளோன் அந்த இதை போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இது க்ளோன் ஆகிடும். ஸோ இப்போ இது என்ன க்ளோன் ஆகிருக்கு? கிளைண்ட் எனக்கு க்ளோன் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ கிளைண்ட் எனக்கு க்ளோன் ஆகிடுச்சு. தென் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ரெபாசிட்டரி வந்து
ஓகே. ஸோ சர்வரையும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா க்ளோன் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ தென் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வந்து நான் இந்த 2 ஃபோல்டர் இருக்குல்ல, இந்த 2 ஃபோல்டரையும் நான் என்னோட ஒர்க் ஸ்பேஸில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த 2 ஃபோல்டரையும் நான் ஒர்க் ஸ்பேஸில் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறேன். இதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா தேவையில்லாத கன்ஃபியூஷன் தான் உங்களுக்கு வரும். ஸோ இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ ஃபைல்ஸ்க்கு போயிட்டு ஆட் ஃபோல்டர் இன் ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த 2த்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ 2த்தையும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ 2த்தையும் ஆட் பண்ணிட்டேன். இது 2மே எனக்கு இப்போதைக்கு எம்டி தான். சர்வரில் மட்டும் எனக்கு ரீட்மி ஃபைல் இருக்கும். ஓகே. ஸோ இருக்கட்டும். ஸோ ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை வந்து ஓப்பன் இன் இன்டகிரேட்டட் டெர்மினல் கொடுத்துட்டு இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரியாக்ட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரியாக்ட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்க போகிறேன். npm create write at latest அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிட்டு எனக்கு வந்து இதில் ப்ராஜெக்ட் நேம்லாம் எனக்கு இருக்கக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராஜெக்ட் நேம், அதாவது இதில் நான் வந்து ப்ராஜெக்ட் நேம் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த ஃபோல்டருக்குள்ள இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் ஆகி அதுக்குள்ளே தான் எனக்கு ப்ராஜெக்ட் இன்ஸ்டால் ஆகும். எனக்கு இதுவே எனக்கு மெயின் ஃபோல்டர் தான். ஜாப் ட்ராக்கிங் ஆப் கிளைண்ட்ங்கிறது மெயின் ஃபோல்டர் தான். அதுக்குள்ளே தான் என்னோட வந்து எல்லா ஃபைல்ஸுமே இருக்கணும். ஸோ அதனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டாட் மட்டும் வச்சுக்கிறேன். ஓகேவா? டாட் வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு ப்ராஜெக்ட் நேம் கிரியேட் ஆகாது. இந்த ஃபோல்டர் எக்ஸிஸ்டிங் ஃபோல்டர் இருக்குல்ல, அந்த ஃபோல்டரே அது ப்ராஜெக்ட் நேம் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா கன்சிடர் பண்ணிக்கும். இப்போ நான் இதில் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு நான் எஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இதில் வந்து எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. npmல இன்ஸ்டால் ஆகட்டும். ஸோ ஒன்ஸ் இது இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் நம்ம டேரெக்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சர்வருக்கு ஜம்ப் பண்ண போகிறோம். ஐயோ சர்வர் கிரியேட் பண்ணிட்டு அட்லஸோட யூஆர்எல் எடுத்து அட்லஸில் வந்து நம்ம கிளஸ்டர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதோட யூஆர்எல் எடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் டேட்டா பேஸ் வந்து கிரியேட் பண்ணி இன்னைக்கு வந்து அந்த செட்டப் ஃபோல்டர் செட்டப்ஸை நம்ம அப்படியே வந்து இது பண்ணி நம்ம வைக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதில் எல்லாமே முடிஞ்சிருச்சு, ரன் ஆயிடுச்சு. இதை ஸ்டாப் பண்ணிப்போம், எனக்கு இப்போதைக்கு வேண்டாம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபோல்டர்ஸ் வந்து எல்லாமே கிரியேட் ஆகிட்டு இதில் வேறு ஏதாவது பார்க்கணுமா, இதில் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து புஷ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ரெபாசிட்டரிக்கு வந்து புஷ் பண்ண போகிறேன். ஸோ புஷ் பண்ணுறதுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று கிட்டப்போட டெஸ்க்டாப் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ்லாம் தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து புஷ் அண்ட் புல் பண்ணிட்டு போயிடலாம். கமிட் பண்ணிக்கலாம், புஷ் பண்ணிக்கலாம், புல் பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். தென் நீங்கள் கமெண்ட்டும் யூஸ் பண்ணலாம். கமெண்ட் நான் வந்து என்ன சொல்லுன்னு தெரியுமில்ல, கிட்டு ஆடு டாட்டு இதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா புஷ் பண்ணி இது பண்ணுவோம். அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அப்படியும் இல்லை எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ்லாம் என்கிட்ட சிஸ்டமில் இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்னா டேரெக்டாக இந்த இடத்துக்கு சோர்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் உங்களோட விஎஸ் கோடில். விஎஸ் கோடாக இருந்தாலும் சரி, கர்சராக இருந்தாலும் சரி, ஆன்டி கிராவிட்டியாக இருந்தாலும் சரி, ஓகே, இல்லை இப்போ வந்திருக்கிற வந்து கிமின்னு ஒன்று வந்திருக்கு, அந்த கிமியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எல்லாமே விஎஸ் கோடோட காப்பி தான். ஓகே. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோர்ஸ் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்கும். இந்த சோர்ஸ் கண்ட்ரோலில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இதில் வந்து உங்களோட கிட்டப்பை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் வந்து எனக்கு வந்து ஆல்ரெடி கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்து இப்படி இருக்குது. நீங்கள் வந்து புதுசாக அந்த சோர்ஸ் கண்ட்ரோல் போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஜஸ்ட் வந்து லாகின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் அதில் வந்து கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா அது ப்ரௌசருக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களோட கிட்டப் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ண சொல்லும். ஜஸ்ட் வந்து பாஸ்வேர்டு இது எல்லாமே கேட்கும். உங்களோட கிட்டப்போட பாஸ்வேர்டு, ஓடிபி இது எல்லாமே உங்களுக்கு வந்து கேட்கும். அதெல்லாம் கொடுத்து நீங்கள் ஜஸ்ட் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல இதேமாரி வந்துடும். இப்படி வந்துடும் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு உங்களோட அந்த கிட்டப் ரெபாசிட்டரி ஃபர்ஸ்ட் எத்தனை ரெபாசிட்டரி இந்த ஒர்க் ஸ்பேஸில் வச்சிருக்கீங்களோ அத்தனை ரெபாசிட்டரி இதுமாரி உங்களுக்கு வந்துடும். இதில் வந்து என்னோட கிளைண்ட்டு, ஓகேவா, அந்த கிளைண்ட்டில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போதைக்கு நம்ம வந்து எல்லாமே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து ஏஐயும் இருக்கும். இதில் இந்த ஜென்ரேட் கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு கமிட் பண்ணுறதுக்கான மெசேஜ் எனக்கு வந்துடும். கமிட் மெசேஜ் எனக்கு வந்துடும். ஜஸ்ட் நான் கமிட் கொடுத்தேன் அப்படின்னா கமிட் ஆகிடும். இதில் வந்து ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து இதில் வந்து நான் பண்ணுறதுனால இந்த ரெபாசிட்டரியில் ஃபஸ்ட்டு டைமாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஃபைல்ஸ் வந்து நான் புஷ் பண்ணுறதுனால பப்ளிக் அண்ட் பிரான்ச் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்று இருக்கும்.
ஸோ நான் அது பப்ளிஷ் பிரான்ச்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து புஷ் ஆகி புல் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ். என்னோட கிளைண்ட்டை வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா முடிச்சிட்டேன். ஓகே, ஸோ கிளைண்ட்ல எல்லாத்தையுமே என்ன பண்ணியாச்சு அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணியாச்சு. தென் இப்போ கோ டு சர்வர். ஓகேவா? இப்போ சர்வருக்கு ஓப்பன் டு இன்டெகிரேட்டட் டெர்மினல் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இன்ஸ்டால் எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் அண்ட் ரைட் சர்வர். இதுதான் கான்செப்ட். இப்போ இதில் வந்து npm init -y இப்படிதான் எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம். இதை கொடுத்தோம் அப்படின்னா package.json எனக்கு கிரியேட் ஆயிடுச்சா? இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா npm install என்ன இன்ஸ்டால் பண்ண போறேன்? எக்ஸ்பிரஸ் வேணும், எக்ஸ்பிரஸ் வேணும். ஓகேவா? தென் .env வேணும். .env எதுக்கு? எக்ஸ்பிரஸ்ல என்விரான்மெண்ட் ஃபைல ஆட்டோ கான்ஃபிகரேஷன் பண்றதுக்காக .env நமக்கு வேணும். கார்ஸ் வேணும். கார்ஸ் அப்படின்னா கிராஸ் ஆர்ஜின் ரெக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த கிராஸ் ஆர்ஜின் ரெக்யூஸ்ட் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்டுக்கு வந்து கொடுக்கக்குள்ள அந்த கார்ஸ் எரர் நமக்கு வந்து ஒன்று வரும். ஓகேவா? இது நமக்கு தேவை. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மாங்கூஸ் தேவை இல்லையா? மாங்கூஸ் நமக்கு தேவை. ஓகே, ஓகே. ஸோ மாங்கூஸ் தேவை. தென் வேற என்ன நமக்கு தேவை? இப்போதைக்கு வேற எதுவும் கிடையாது. ஸோ இதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்லா பேக்கேஜுமே நமக்கு வந்து தேவை. ஸோ அதனால இந்த எல்லா பேக்கேஜுமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ண போறோம். ஓகே, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், அது இன்ஸ்டால் ஆகணும். ஸோ எல்லாமே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ package.jsonக்கு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ .env கார்ஸ் எக்ஸ்பிரஸ் மாங்கூஸ் எல்லாமே இருக்கு. ஓகே, ஸோ நம்ம இது எல்லாத்தையுமே வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்ஸ்டாலேஷன் இதுதான். ஓகேவா? ஸோ நம்ம இந்த ரீட்மி ஃபைலில் போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எழுதணும். ஓகேவா? இன்ஸ்டால் பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஓகே, இன்ஸ்டாலிங் பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எழுதணும். ஓகே, ஸோ இதை நம்ம சைஸ்லாம் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டார்க்கில் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம என்னென்ன இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா இந்த இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து npm init -y. ஏன் இதை நம்ம எழுதுறோம் அப்படின்னா இதுதான் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக நம்ம வந்து பண்ணக்கூடிய விஷயம். என்ன அப்படின்னா நம்ம வந்து வேற ஏதாவது டெவலப்பர்ஸ் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது வந்து ஈஸியாக கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரஸ். ஆக்சுவலி இதை வந்து நம்ம வந்து எதுக்காக மேக்ஸிமம் டெவலப்பர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா வேற ஒரு புதுசாக ப்ராஜெக்ட் நம்ம சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணக்குள்ள நம்ம ஒரு சில பேக்கேஜஸ் வந்து நம்ம சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ண வேண்டிய நீடு இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த .env இதெல்லாம் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு சிஸ்டம்ல நீங்கள் வந்து இப்போ இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் க்ளோன் பண்ணாலும் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி இதுலேயே இருக்கும். ஓகேவா? ஸோ பட் இது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதேமாரி எழுதணும், ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரி நம்ம வந்து எழுதணும். ஓகே, ஸோ இப்போ இந்த ரீட்மி ஃபைலை டெலிட் பண்ணிட்டோம். இப்போ வந்து எனக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னொன்று என்ன இன்ஸ்டால் பண்ணணும்னா npm install nodemon. ஓகேவா? ஸோ nodemon நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸோ எல்லாமே லிசன் பண்ணிட்டு தானே இருக்கீங்க? ஓகே, ஸோ nodemon இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இது நம்மளுக்கு இப்போதைக்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே தேவை கிடையாது. வேறு ஏதாவது ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் தென் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா index.js அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறேன். எதுக்காகனா சர்வர் கிரியேட் பண்ணுறதுக்காக. சர்வர் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சர்வர் வந்து டக்குன்னு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பிரஸ் இம்போர்ட் பண்ணிவிட்டு import.env from .env. ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேப் கொடுத்து நான் அதில் வந்து இப்படி எடுத்துக்கிறேன்.
டைம் ஆகிடும். மாங்கூஸ்லாம் எனக்கு தேவை கிடையாது. ஆப்பு இந்த போர்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல .env ஒன்று கிரியேட் பண்ணணும். .env அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ண என்வரான்மெண்ட் ஃபைலு. இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, போர்ட் வந்து செட் பண்ணிடுறேன். 5000 போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செட் பண்ணிடுறேன். ஓகேவா, செட் பண்ணிட்டேன். .env கான்ஃபிகரேஷன் ஆப்பு எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த லிசனையும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ லிசனையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எடுத்துக்கிறேன். காஸ்ட் கொடுத்தாச்சு, ஜேசன் மிடில் வேர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அவ்வளோதான், நம்ம சர்வர் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் npx nodemon அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா சர்வர் ரன் ஆகணும். சம்திங் எரர், இம்போர்ட் எக்ஸ்பிரஸ் cannot use import statement outside module. இது ஆல்ரெடி வரும். எக்ஸ்பிரஸோட வெர்ஷன் என்ன, 5. ஓகே, ஆப்பு தேவையே கிடையாது. index.js non modules import express இது வந்து npm -f version node என்ன இருக்கு 24. ஓகே, npx nvm இருக்கு, npx nodemon import module. ஓகே, இப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, தென் ஸோ இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வந்து இதேமாரி எரர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், cannot யூஸ் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் அவுட் சைட் மாடியூல் அப்படிங்கிற மாதிரி எரர் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுமாரி எரர் வரக்கூடாது. மேபி ஏதாவது பேக்கேஜ் இஷ்யூவாக இருக்கும். நம்ம நோட் மாடியூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணோம்ல, அதோட பேக்கேஜ் இஷ்யூவாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் 2 யூஸ் பண்ணுவோம். ஒன்று இம்போர்ட் யூஸ் பண்ணுவோம், இல்லை ரெக்யூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது ஓல்டு மெத்தடு ரெக்யூர் அப்படிங்கிறது, அதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஒருவேளை இந்த ப்ராப்ளம் வருது உங்களுக்கு அப்படின்னா ஜஸ்ட் வந்து அதை யூஸ் பண்ணிட்டுங்க, ரெக்யூர் யூஸ் பண்ணிட்டுங்க. எப்படி நான் அதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஜஸ்ட் கான்ஸ்டன்ட் எழுதிட்டு அதில் வந்து எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு அந்த வேரியபிளில் ரெக்யூர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒன்று இருக்கும். ஓகேவா, ரெக்யூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் எனக்கு வந்து கிடைக்கும். இங்கே கிடைக்குதா? ஸோ இதுக்குள்ளே போயிட்டு எக்ஸ்பிரஸ் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதேமாரி தான் .env என்ன பேக்கேஜ் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணாலும் இம்போர்ட் பண்ணாலும் இதுதான் கான்ஸ்ட் .env அண்ட் வந்து கார்ஸ் எல்லாத்துக்குமே சேம் இதே மெத்தட் தான். ஓகேவா, ஸோ இந்த மெத்தடு யூஸ் பண்ணலாம், அந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகே, ஸோ இம்போர்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எழுதுவோம் இப்போதைக்கு கரண்ட் கோடு. பட் இதில் வந்து ஏதோ பேக்கேஜ் நான் இன்ஸ்டால் பண்ணக்குள்ள பேக்கேஜ் மாதிரி இன்ஸ்டால் ஆயிடுச்சு போல. ஓகே, மேபி இருக்கலாம். ஸோ அதனால வந்து இதேமாரி வந்து கிரியேட் பண்ணுங்க. ஒருவேளை மேபி இந்த எரர் வந்துச்சுன்னா எரரை பார்த்து வச்சுக்கோங்க. என்ன எரர் அப்படின்னா, இங்க அந்த எரரு இங்க இருக்கு. cannot யூஸ் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் அவுட் சைட் எ மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் எனக்கு வந்திருக்கும். ஸோ இதேமாரி ஒரு எரர் வந்திருக்கும். ஓகேவா, ஸோ இந்த எரர் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். சர்வர் வந்து எனக்கு பக்கவாக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ சர்வர் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம தென் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம டேட்டா பேஸில் புஷ் பண்ண போகிறோம். இந்த எக்ஸ்பிரஸை உங்களோட கிட்டப்பில் புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னைக்குமே ஒரு ப்ராஜெக்டை உங்களோட கிட்டப்பில் நீங்கள் புஷ் பண்ணீங்க அப்படின்னா அதில் ஒரு சில ஃபைல்ஸை நீங்கள் புஷ் பண்ணக்கூடாது. அது என்னென்ன ஃபைல்ஸ் அப்படின்னா நோட் மாடியூல்ஸ் 1,
அதுக்கப்புறம் இந்த .env இருக்குல்ல, இது ஒன்று. இது ரெண்டுத்தையுமே எக்காரணத்தை கொண்டு உங்க கிட்டப்ல புஷ் பண்ணக்கூடாது. ஏன் கூடாது அப்படின்னா, இந்த .envல ஒரு சென்சிட்டிவான டேட்டாஸ் வந்து நீங்க வச்சிருப்பீங்க. ஓகேவா? ஏன்னா உங்க ரெபாசிட்டரி பப்ளிக்ல இருக்க போது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெபாசிட்டரி பப்ளிக்ல இருக்க போது. ஸோ இந்த .envல உங்களோட சீக்ரெட் கீஸ் வந்து வச்சிருப்பீங்க, பாஸ்வேர்ட்ஸ் வந்து வச்சிருப்பீங்க, ஏபிஐ கீஸ் வந்து வச்சிருப்பீங்க, பப்ளிக் கீ வச்சிருப்பீங்க, பிரைவேட் கீஸ் வந்து வச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஏடபிள்யூஎஸோட பக்கெட்டோட கீஸ் வந்து இருக்கலாம், சுப்பாபேஸோட பக்கெட் கீஸ் வந்து இருக்கலாம். ஸோ இதேமாரி உங்களோட இம்பார்ட்டன்டான அக்கௌண்ட்ஸோட பாஸ்வேர்ட்ஸும் கீஸையும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் நீங்க பண்ணக்குள்ள இதுல தான் நீங்க வச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இதை வந்து கிட்டப்ல வந்து புஷ் பண்ணக்கூடாது, மற்ற எல்லாமே புஷ் ஆகணும். அப்போ நான் அதை எப்படி பண்றது அப்படின்னா, நீங்கள் இதே வந்து உங்களோட ரியாக்டுக்கு வந்தீங்க அப்படின்னா கிட் இக்னோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். இந்த கிட் இக்னோரோட ஃபைல் என்ன அப்படின்னா, இந்த கிட் இக்னோர்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது எதுவுமே கிட்டப்ல புஷ் பண்ணாது. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாது. இதில் பார்த்தீங்கன்னா நோட் மாடியூல்ஸு, டிஸ்ட் ஃபைலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஃபைல்ஸ்லாம் வந்து இதில் வந்து இருக்கும். ஓகேவா? இதுல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் உங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னா கிட்ல புஷ் ஆகாது. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த சர்வர் இருக்குல்ல எக்ஸ்பிரஸ்ல, அதுல ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுங்க. .git ignore அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ணுங்க. ஓகேவா? git ignore அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுங்க. நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரியாக்ட்ல இருக்கக்கூடிய git ignore போயிட்டு அதுல கூடிய எல்லாத்தையும் காப்பி பண்ணி இதுலயும் இப்படி வச்சிருங்க. ஓகேவா? இப்போ இப்படி மாரி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நோட் மாடியூல்ஸோட கலர் சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ அது வந்து கிட்டப்ல புஷ் ஆகாது. தென் இன்னொன்று என்ன அப்படின்னா, .env நம்ம புஷ் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு .env அப்படின்னு சொல்லிட்டு இதுமாரி டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த .env எனக்கு புஷ் ஆகாது. பார்த்தீங்கன்னா அதோட கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இது புரிஞ்சுதா நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்கும்? ஓகே. ஸோ இந்த .env இதில் வந்து நம்ம வந்து வச்சுக்கணும். இப்போ வச்சுட்டு தென் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சேம் லைக் அதே மாதிரியே புஷ் பண்ணலாம். ஜென்ரேட் கொடுத்தோம் அப்படின்னா, ஜென்ரேட் கொடுத்தோன்னா எனக்கு இனிஷியல் கமெண்ட் வந்து எனக்கு வரும். ஸோ இதில் வந்து கொடுத்துட்டு சிங்க் சேஞ்சஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அப்படின்னா கமிட் ஆகிடும். ஓகேவா? இப்போ என்னோட ரெபாசிட்டரி வந்து நான் ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் கொடுத்தேன் அப்படின்னா இதில் வந்து எனக்கு ஃபைல்ஸ்லாம் எனக்கு இதில் வந்து வந்திருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்திருக்கும். அதுமாரி கிளைண்ட்லேயும் எனக்கு வந்து வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து ஒரு ஃபோல்டர் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேட்டா பேஸில் கனெக்ட் பண்ணி வைக்க போகிறோம். கனெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு 2 டேஸ்க்கு வந்து ஃப்ரண்ட் எண்டில் தான் வேலை இருக்கும். பேக் எண்டுக்கு வரமாட்டோம். பேக் எண்டுக்கு வரக்குள்ளே நம்ம வந்து அப்போ கனெக்ஷன் நம்ம எழுதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஸோ இப்போவே நம்ம கனெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அடுத்த பார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட்டு. ஸோ உங்களோட க்ரோம் ப்ரௌசர் ஏதாவது ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் MongoDB அட்லஸ்ன்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. MongoDB அட்லஸ்ன்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த அட்லஸ் வரும். அட்லஸ் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று வரும். ஓகேவா? ஸோ இதை கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா இதுமாரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் சைன்இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சைன்இன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருக்காது. அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா சைன்அப்பை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து சிம்பிள் விஷயம் தான். எல்லாமே நான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அந்த ப்ராசஸ் நீங்கள் இப்போ இதை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதனால் அந்த அக்கௌண்ட்டை நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த அக்கௌண்ட்டை நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் லாகின் பண்ணக்குள்ள எனக்கு வந்து இது வந்து ஓடிபி கேட்கும். ஓகேவா? ஓடிபி கேட்கலையா? சரி, ஓகே. நீங்கள் லாகின் பண்ணக்குள்ள ஓடிபி கேட்கும். ஓடிபி கேட்டால் ஓடிபி அந்த மெயில் ரெஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடிக்கு ஓடிபி கேட்கும். ஓடிபி கொடுத்துட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ லாகின் பண்ணிங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அதாவது ஆல்ரெடி ஆர்கனைசேஷன்லாம் நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ப்ராஜெக்ட்லாம் ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால எனக்கு இதேமாரி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இனிஷியலாகவே உங்களுக்கு வந்து இதுமாரி வந்து இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து கிரியேட் பண்ண சொல்லும். ஜஸ்ட் வந்து இப்போ நான் கொடுத்தேன் அப்படின்னா வியூ ஆல் ஆர்கனைசேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து கிரியேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்று இருக்கும். அதில் ஆட்டோமேட்டிக்காக அதிலேயே இன்டர்ஃபேஸ்லேயே உங்களுக்கு கிரியேட் பண்ண சொல்லும். அதெல்லாம் சொன்னால் தான் உங்களால் உள்ளே வர முடியும். ஸோ இதில் வந்து கிரியேட் நியூ ஆர்கனைசேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஆர்கனைசேஷன் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து MongoDB அட்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷன் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உள்ளே வந்துடலாம்.
ஓகேவா? ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட இதுக்கு போயிடுறேன், ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு போயிடுறேன். ஓகே, ஸோ வந்துட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து இது கிரியேட் பண்ண சொல்லும். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு எம்டியாகவே உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதேமாரி எம்டியாகவே எனக்கு வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம், ஓகேவா, இதெல்லாம் கிரியேட் பண்ணால் தான் உங்களால் உள்ளே வர முடியும். ஒன்ஸ் ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வியூ ஆல் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அப்படி இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண சொல்லும். ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணிட்டு இனிஷியலாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண சொல்லும். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா அந்த வியூ ஆல் ப்ராஜெக்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே நியூ ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஜாப் ட்ராக்கிங் டிபி அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். இதான் என்னோட ப்ராஜெக்ட் நேம், ஜாப் ட்ராக்கிங் டிபி அப்படின்னு சொல்லி என்னோட ப்ராஜெக்ட் நேம். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் கொடுத்து கிரியேட் ப்ராஜெக்ட் நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஆர்கனைசேஷன் கிரியேட் ஆகிட்டு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதேமாரி கிரியேட் ஆன பிறகு இதேமாரி உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வந்திருக்கும். இதில் வந்து கிரியேட் ஏ கிளஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம். ஓகேவா? இப்போ நம்ம கிளஸ்டர் தான் கிரியேட் பண்ணுறோம். இந்த கிளஸ்டர் தான் நம்மளோட டேட்டாபேஸ். ஓகேவா? ஸோ இந்த கிளஸ்டர் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு கிரியேட் கொடுக்குறோம். ஓகேவா? கிளஸ்டர் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிரியேட் கொடுக்குறோம். ஸோ இப்போ இதில் வந்தீங்க அப்படின்னா கிரியேட் கிளஸ்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து அந்த கிளஸ்டருக்கான சப்ஸ்கிரிப்ஷன் கேட்டிருப்பான். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு தேவையில்லை, அந்த ஃப்ரீ இருக்கும். பட் ஒரு சில இதில் நீங்கள் ப்ராஜெக்ட் போனீங்க அப்படின்னா அந்த ஃப்ரீங்கிறதே உங்களுக்கு வந்து கண்ணில் படாது. ஸோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா கீழே அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கான்ஃபிகரேஷன்ஸில் நீங்கள் வந்து செட் பண்ணணும். இதில் வந்து கிளஸ்டர் நேம் இருக்குது. இந்த கிளஸ்டர் நேம் எனக்கு கிளஸ்டர் 0ன்னு இருக்காது, எனக்கு தேவையில்லை. நான் ஜாப் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளஸ்டர் நேம் நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ இதில் வந்து இந்த இடத்துல ப்ரொவைடரில் AWS சூஸ் பண்ணிட்டு இந்த மும்பை இருக்குல்ல, நம்ம மும்பையை வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ கிடைக்கும். அப்படியும் கிடைக்கல அப்படின்னா ஒரு இதா AWSல நம்ம சவுத் ரீஜன் மீன்ஸ் நம்மளோட இந்தியாவில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒன்ஸ் இதில் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். எனக்கு இதில் மும்பை இருக்குது, மும்பை சவுத் இருக்குது, இது ஒன்று இருக்குது. அப்புறம் கூகுள் க்ளவுட கிளிக் பண்ணிட்டு அதில் என்ன இருக்குது, மேக்ஸிமம் AWSல இந்த மும்பையை செலக்ட் பண்ணிங்கன்னா சவுத் 1 அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ வந்துடும். ஓகேவா? ஸோ ஃப்ரீ வந்துடும். ஸோ இந்த ஃப்ரீயை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டோரேஜில் வந்து 512 MB அவன் கொடுத்துருப்பான் ஸ்டோரேஜ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து 512 MBக்கு நம்மளால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். நம்ம அந்த அளவுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது நம்ம ப்ராஜெக்டை. ஸோ அதனால வந்து இது போதும். கொடுத்துட்டு கிரியேட் அண்ட் டெப்ளாய்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ இதேமாரி ப்ராசஸ் வந்து வரும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு, டேட்டாபேஸோட யூசர் நேம் பாஸ்வேர்டு. இப்போ இதை எடுத்துட்டு யூசர் நேம் எடுத்துட்டு உங்களோட .env இங்கே கொடுத்தோம்ல இதில் ஜஸ்ட் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். யூசர் நேம் இதேமாரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ஃபியூச்சரில் நமக்கு வந்து டேட்டாபேஸோட நேம் வந்து தேவைப்படலாம், அதனால ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இதேமாரி நம்ம டேட்டாபேஸோட பாஸ்வேர்ட்லாம் இது இப்படி ஸ்டோர் பண்ணுறதுனால தான் நம்ம வந்து இந்த ENV வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா புஷ் பண்ணக்கூடாது. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் புஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சூஸ் ஏ கனெக்ஷன் மெத்தட்னு இருக்கா. இப்போ இதை கொடுத்தேன் அப்படின்னா இது என்ன கேட்கும், செட் யுவர் யூசர் செக்யூரிட்டி பர்மிஷன் பிலோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்று காட்டுதா. இது என்ன அப்படின்னா நீங்கள் இந்த கிரியேட் டேட்டாபேஸ் யூசர் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டேட்டாபேஸ் யூசர் கிரியேட் ஆகிடும். ஓகேவா? இதுமாரி வந்துடும். இப்போ சூஸ் ஏ கனெக்ஷன் கொடுத்துட்டு இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறது இந்த டிரைவர்ஸ் தான். இந்த டிரைவர்ஸை கொடுத்தோம் அப்படின்னா இதேமாரி எனக்கு வந்துடும்ப்பா. டிரைவர்ஸை கொடுத்தோம் அப்படின்னா இதேமாரி நமக்கு வந்து வந்துடும். இப்போ இதில் வந்து போனோம் அப்படின்னா இதுதான் என்னோட அந்த URL. இந்த URL ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி போட்டு வச்சுப்போம். ஓகேவா? இதில் வந்து ஒரு சில சேஞ்சஸ்லாம் நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்குது இந்த URL-ல. ஸோ கொடுத்துட்டு இது வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இதுமாரி கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு இதில் வந்து டன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த கிளஸ்டர் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்த ப்ராஜெக்டில் இந்த கிளஸ்டருக்கு போயிட்டேன் அப்படின்னா கிளஸ்டர் வந்து எனக்கு கிரியேட் ஆகிடும். இதுமாரி எனக்கு வந்து கிளஸ்டர் இருக்கும். ஜஸ்ட் நான் கனெக்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த டிரைவர்ஸ் மறுபடியும் அந்த டிரைவர்ஸ் தான் காட்டும். கொடுத்து டன் கொடுத்தேன் அப்படின்னா இதுமாரி எனக்கு வந்து வந்துடும். ஓகே? ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. தென் இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கிளஸ்டர்லாம் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமே வச்சுக்கோங்களேன். கிளஸ்டர்லாம் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராஜெக்டில் கீழே போனீங்க அப்படின்னா டேட்டாபேஸ் அண்ட் நெட்வொர்க் அக்சஸ்னு ஒன்று இருக்கும்பா. அந்த டேட்டாபேஸ் அண்ட் நெட்வொர்க் அக்சஸில் போனீங்க அப்படின்னா IP அக்சஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்று இருக்கும்.
இந்த ஐபி அக்சஸ் லிஸ்ட்டில் உங்களோட ஐபி அட்ரஸை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். ஓகே, ஆட் ஐபி அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கரண்ட் ஐபி அட்ரஸை இதில் வந்து ஆட் பண்ண சொல்லும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்கும். ஓகேவா, ஆல்ரெடி நான் ஐபி அட்ரஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு பெருசாக இதில் தெரியல. ஸோ ஆட் ஐபி அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆட் யுவர் கரண்ட் ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு பட்டன் கேட்கும். அப்படியும் ஒருவேளை உங்களுக்கு பட்டன் கேட்கல அப்படின்னா 00000/0 /0 ஓகேவா. ஸோ 000/0 இதை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஐபி அட்ரஸ் வேணால் கொடுக்குறேன். இது வந்து குளோபல் ஐபி அட்ரஸ், அதாவது குளோபலாக நம்ம அதாவது எனிவேர் எங்கே இருந்தாலும் நம்மளால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஐ மீன் எங்கே இருந்தாலும் எந்த சிஸ்டமில் வேணாலும் யார் வேணாலும் அக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மீனிங். ஓகேவா, இதோடது இதுதான் மேக்ஸிமம் நம்ம வந்து கொடுக்குறதுலேயே இருக்கும். திஸ் அக்சஸ் லிஸ்ட் என்ட்ரி பொட்டென்ஷியலி அலோஸ் அக்சஸ் டு ஆல் IPv4 அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ இதேமாரி என்ன பண்ணோம் அப்படின்னா ஐபி அட்ரஸை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் இது ஆக்டிவ் ஆகும். ஓகே, ஸோ ஆல்ரெடி எனக்கு ஐபி அட்ரஸ் ஆக்டிவாக இருக்குது. என்னோட கரண்ட் ஐபி அட்ரஸ் இதில் செட்டப்பில் இருக்குது. பட் நான் ஜஸ்ட் இந்த ஐபி அட்ரஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஓகே ஆக்டிவ் ஆயிடுச்சா? ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ஆக்டிவ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ஆக்டிவ் ஆயிடுச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ அட்லஸோட அந்த யூஆர்எல்லாம் நான் வந்து எடுத்துட்டேன். ஓகேவா, இப்போ இந்த யூஆர்எல் இருக்குல்ல, இந்த யூஆர்எல் நம்ம இதில் வந்து ஸ்டோர் பண்ணணும் இல்லையா? இந்த யூஆர்எல் ஸ்டோர் பண்ணணும். எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து டிபி யூஆர்எல் நம்ம பழையபடி தான் டிபி யூஆர்எல்னு கொடுத்துட்டு இதில் வந்து ஸ்டோர் பண்ணிடுறேன். இப்போ இதில் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணக்கூடாதுப்பா, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இது வந்து நான் வேற எங்கேயாவது இது ஏன் இது ஒன்று வருது? டேப் கம்ப்ளீட் ஓகே, ஸோ கீழே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து இந்த யூஆர்எல்ல நீங்கள் ஒன்ஸ் காப்பி பண்ணதுக்கப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்டு இதில் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு விஷயம் வந்து நீங்கள் மாற்றணும். அப்படியே நீங்கள் யூஆர்எல்ல போடக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் இருக்குல்ல, இந்த லாஸ்ட்லேருந்து இது வரைக்கும் நம்ம டெலீட் பண்ணிடலாம். லாஸ்ட்லேருந்து இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெலீட் பண்ணிவிட்டு இது வரைக்கும் டெலீட் பண்ணிவிட்டு இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட டிபி நேம் போடணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு உங்களோட டிபி நேம் போடணும். டிபி நேம் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜாப் ட்ராக்கிங் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு டிபி நேம் நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு தென் ஒரு கொஷின் மார்க் வைக்கணும். ஓகேவா, ஸோ வச்சுட்டு தென் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கொஷின் மார்க் வைக்கணும். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா ரெட்ரி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதணும். ஓகேவா, ரெட்ரி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதணும். ரெட்ரி ரைட்ஸ் இது எதுக்காக அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து எழுதுறோம். ரெட்ரி ரைட்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ கொடுத்துடணும். ஓகேவா, ரெட்ரி ரைட்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ கொடுத்துடணும். ட்ரூ கொடுத்துட்டு தென் ஆம்பர்சன்ட் சிம்பிள் போட்டுட்டு W அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஈக்குவல் டு மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இந்த இதை நீங்கள் வந்து எழுதணும். இங்கே வந்து டிபி நேமு ரெட்ரி ரைட்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ ஆம்பர்சன்ட் சிம்பிள் W ஈக்குவல் டு மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ இதோட சின்டெக்ஸ் மாதிரி இருக்கிறத நான் கமெண்ட் பாக்ஸில் வந்து நான் போட்டு விட்றேன் உங்களுக்கு. ஓகேவா, ஏன்னா அது வந்து மறந்துடும், மெமரியில் இருக்காது. இது அந்த சின்டெக்ஸை நான் கமெண்ட்ல வந்து போட்டு விடுறேன், அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ இதே மாதிரி எழுதணும். ஸோ இந்த ஜாப் ட்ராக்கிங் தான் உங்களோட டிபி நேமு. ஸோ ரெட்ரி ரைட்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ ஆம்பர்சன்ட் W ஈக்குவல் டு மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா போடணும். ஸோ இது ஒன்ஸ் போட்டதுக்கப்புறம் இந்த யூஆர்எல் இருக்குல்ல, இந்த யூஆர்எல் அப்படியே காப்பி பண்ணி MongoDBயோட கேம்பஸுக்கு வந்துட்டு நியூ கனெக்ஷன்ஸ் கொடுத்து இந்த நியூ கனெக்ஷன்ஸில் இதை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கனெக்ஷன் நேம் இருக்குல்ல அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மாற்றிடுறேன், ஜாப் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறேன். வச்சுட்டு இப்போ சேவ் அண்ட் கனெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ என்ன ஆகணும் அப்படின்னா இது கனெக்ட் ஆகணும்.
ஓகேவா, கீழே போயிடுச்சோ, க்ளோஸ் பண்ணிவிடும். ஜாப் ட்ராக்கர் இங்கே வந்துருச்சா, இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. இதேமாரி உங்களுக்கு கனெக்ட் ஆகி இங்கே க்ரீன் கலர் இந்த ரவுண்ட் அப் வந்துட்டு இந்த இதெல்லாம் டிஸ்பிளே ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இப்போ கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணணும், கனெக்ஷன் டிபி எழுதணும். ஸோ நான் வந்து கான்ஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து இங்கே கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து db.js அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் இம்போர்ட் மாங்கூஸை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். மாங்கூஸை இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா, இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா மாங்கூஸை இம்போர்ட் பண்ணிட்டு என்னோட யூஆர்எல் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். யூஆர்எல் ஈக்குவல் டு process.env.db URL அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஓகே கான்ஸ்டன்ஸில் ஓகேவா கனெக்ட் டிபி, இது ஆல்ரெடி உங்களுக்கு எழுத தெரியும். அசைன் கொடுத்துட்டு அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷனை கொடுத்துட்டு இதுக்குள்ளே ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இதுக்குள்ளே ஒரு ட்ரை கேட்ச் கொடுத்துட்டு இந்த ட்ரை கேட்ச்க்குள்ளே அவைட்டு மாங்கூஸ் டாட் கனெக்ட், அந்த கனெக்டில் யூஆர்எல் நான் அப்படி கொடுத்துட்றேன். ஓகேவா, அந்த கனெக்ஷனில் யூஆர்எல் கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு கன்சோல் லாக் கொடுத்துட்டு இந்த எரரை இப்படி பிரிண்ட் பண்ணிடுறேன். ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் எழுதுனதுக்கு அப்புறம் இந்த index.jsல போயிட்டு நம்ம இந்த மிடில் வேர்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, இதுக்கு கீழே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கனெக்ட் டிபி இதை வந்து இப்படி கொடுக்க போகிறோம். ஸோ இப்படி கொடுத்துட்டோம், இப்படி தானே நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ கொடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும், கனெக்ட் ஆகணும். இதில் என்ன வருது, இம்போர்ட் மாங்கூஸ். இப்போது இதில் போயிட்டு எனக்கு இம்போர்ட் ஆகலையா, டிபி கொடுத்துட்டு இங்கே வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன் .js அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். என்ன வருது, இம்போர்ட் மாங்கூஸ். ஓகே, ஸோ இதுலேயும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதேமாரி கான்ஸ்டன்ஸில் மாங்கூஸ் ப்ரக்யூர் மாங்கூஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, அது ஏதோ பேக்கேஜ் வந்து மிஸ் பண்ணிட்டேன் போல், அதுதான் ப்ராப்ளம் போல். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கனெக்ட் டிபின்னு நம்ம கொடுத்துட்டு இப்போது இதில் வந்து இது நமக்கு தேவை கிடையாது. ஓகேவா, நமக்கு import எப்படி கொடுத்து பார்ப்போம். unexpected token export ஓகே. ஸோ இப்படி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட்ஸ் ஈக்குவல் டு கனெக்ட் டிபி. ஸோ இதுமாரியும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஆக்சுவலி இதுமாரி எரர்ஸ்லாம் வரது தான், நம்ம ஏதோ பேக்கேஜ் வந்து மாறி இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ இதேமாரி நீங்கள் ஆக்சுவலி வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னா 20 நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, NVM யூஸ் 20, அந்த Node.js ஓட 20th வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓகேவா, அதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கனெக்ட் டிபி URI's parameters must be string undefined, make sure electric connection MongoDB URI. Connection URI must be string not undefined, make sure first
mongo start connect or mongo start connection system. இது வந்து இதை நம்ம கொடுக்கணுமா? ஓகே, ஓகே. ஸோ இதை வந்து நம்ம ChatGPTல போட்டு என்னன்னு கேட்போம். தேவையில்லாமல் நான் இந்த 24ல் இன்ஸ்டால் பண்ணி தொலைஞ்சிட்டேன். ஒரு 2 minutes முடிச்சிடலாம். சிம்பிள் தான். solve this error in Express.js. ஓகே, .env கேட்குது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து MongoDB இன்ஸ்டால் பண்ணக்குள்ள நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த டிபியில் வந்து .env கான்ஃபிகரேஷன் எக்ஸ்பிரஸில் பண்ணுவோம்ல, சேம் லைக் அதேமாரியே .env கான்ஃபிகரேஷன் இதில் வந்து பண்ணிவிடுங்க. சேம் லைக் அதேமாரியே. ஓகேவா? ஸோ அது என்ன கான்ஃபிகரேஷன் பண்ண மாட்டேங்குது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அப்போ நீங்கள் வந்து .env கான்ஃபிகரேஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இது ஆகிடும். இப்போ அடுத்த ஏதோ வருது, இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் எடுத்து விட்ரும். தேவையில்லாத விஷயங்கள் இதெல்லாம் எடுத்து விட்டா இப்போ வந்து இது வந்து கனெக்ட் ஆகணும். கனெக்ட் ஆகிட்டு அப்படின்னா சக்ஸஸ், டேட்டாபேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்டட். ஓகே, ஸோ இந்த .env கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு தேவை. ஓகேவா? ஸோ இதை கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். ஸோ இதுமாரி எரர்ஸ்லாம் வரதான் செய்யும். ஏன்னா பேக்கேஜஸ் வந்து நம்ம அந்த பேக்கேஜஸோட வெர்ஷன்ஸ் வந்து மாற்றி இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுமாரி தொல்லைகள்லாம் நமக்கு வரதான் செய்யும். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஏதோ பண்ணி எப்படியோ பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு அப்படின்னா கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? நீங்கள் ஜஸ்ட் இதில் வந்து என்ன புதுசாக நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த இம்போர்ட் பண்ணுற விஷயம், இம்போர்ட்டுக்கு பதிலாக ரெக்யூர்னு ஒன்று இருக்குது, இதை கற்றுக்கணும். நீங்கள் என்னைக்கு ரெக்யூர் யூஸ் பண்ணுறீங்களோ எக்ஸ்போர்ட் வந்து இப்படி தான் பண்ணணும். module.exports connect இப்படி தான் பண்ணணும். அந்த எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கிடைக்குது. எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் வந்து நீங்கள் இம்போர்ட் யூஸ் பண்ணக்குள்ள தான் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்டு. இந்தமாரி ரெக்யூர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா module.export. ஓகேவா? இப்படி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இது நல்லா நான் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒன்ஸ் ஆஃப் தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் எக்ஸ்பிரஸ் தான், இதுதான் ஃபர்ஸ்ட், இதுதான் எக்ஸ்பிரஸ். ஓகேவா? மீன்ஸ் அது இம்போர்ட் வந்து நம்ம அதுக்கப்புறம் மாறிக்கிட்டாச்சு. இப்படி தான் நம்ம வந்து பழைய ப்ராஜெக்ட்லலாம் இப்படி தான் மேக்ஸிமம் இருக்கும். இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ வந்து இம்போர்ட்டுக்கு மாறியாச்சு. ஓகேவா? ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க, இப்போ இது இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து செட்டப் அவ்வளோதான். MongoDBயோட செட்டப்ஸ்லாம் நம்ம வந்து முடிச்சாச்சு. அந்த கிளஸ்டர்லேருந்து நம்ம எடுத்து டேட்டாபேஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதில் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே தானே? கிளியர் தானே எல்லாருக்கும்? நீங்கள் ஜஸ்ட் போயிட்டு கனெக்ட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேவா? ஸோ அதனால் அதை வந்து அப்படியே விட்டுறாதீங்க, போயிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. ஜஸ்ட் வீட்டில் போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இட்ஸ் கிளியர் எல்லாருக்கும்? உங்களுக்கு டவுட் இருக்குது, எரர் வருது அப்படின்னா கிளியர் பண்ண முடிஞ்சாலும் கிளியர் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது உங்களுக்கு கான்செப்டில் டவுட் இருக்குனாலும் எனக்கு எப்போனாலும் கேளுங்க. ஓகே, மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், எதுனாலும் பண்ணுங்கள். ஸோ அதை நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து கிளாஸ் வந்து போதும். இதுக்கப்புறம் நாளைக்கு என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, இடையில மேபி நான் வெளில போவேன், சென்னை போவேன். எனக்கு ஒரு நாள் மேபி கிளாஸ் இல்லாமல் இருக்கலாம் இந்த வாரத்தில். ஸோ அதனால் வந்து அது மட்டும் நான் எப்போன்னு சொல்கிறேன். மேபி இன்றைக்கி கிளம்புனாலும் கிளம்புவேன், இல்லை நாளைக்கு கிளம்புனாலும் கிளம்புவேன். அதை நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். பட் நீங்கள் இன்றைக்கி ப்ராசஸ் வந்து இன்றைக்கி இப்போ இது பண்ணதை ப்ராக்டிஸ் பண்ணி மைண்டில் வந்து ஏற்றி ப்ராப்பராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ. லீவ் ஆகிக்கலாம்.